ஹலோ மக்களே 305வது எபிசோடுக்கு போறலாம். எபிசோட் ஷெட்யூல்ல ஹினாட்டா சொல்றா நெஜியோட இருக்கிற லொகேஷன் மட்டும் எனக்கு தெரிஞ்சுனா நான் எல்லாத்தையும் காப்பாத்திரன்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா ஷீனோ அவனோட சக்கராவை கொடுத்து அவனுக்கு ஃபுல்லா சக்கரா ஃபுல்லா கரைஞ்சிருச்சு. அவனால வித்ஷன் பண்ணவே முடியல. அங்க பார்த்தா அவனோட இன்செக்ட் அவனோட பேச்ச கேட்காம அப்படி பறந்து போய்கிட்டு இருக்கு. ஷீனோ இதோட நிப்பாட்டுன்னு சொல்றா ஹினாட்டா. நான் இதுக்கெல்லாம் கிவ் அப் பண்ண மாட்டேன் ஹினாட்டா, இவங்க எல்லாம் என்னோட காம்ரேட்னு சொல்றான் அவன். நான் ஒரு ஸ்டெப் பின்னாடி போனா கூட நெஜியையும் கீபாவையும் என்னால காப்பாற்ற முடியாதனால நான் வந்து கிவ் அப் மட்டும் பண்ண மாட்டேன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் ஈனோ கட்டுறாங்க. ஈனோ சொல்றா எப்படினாலும் அவங்க லொகேஷன் நம்ம டீம் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க, அதனால நான் கிவ் அப்பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நருட்டோ கட்டுறாங்க. நருட்டோ ஒரு வழியா ஒரு கேம்புக்கு வந்து சேர்ந்துட்டான். பார்த்தா ஒரு காம்கோர் ஷினோபிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். மிஸ்டர் ஷிகாகு நான் உங்கள்ட்ட தான் பேசணும்னு சொல்லிட்டு உடனே நருட்டோ கேட்க சடனா என்னோட ஃப்ரெண்ட்ஸோட 4 சக்கரை வந்து எனக்கு சென்ஸ் பண்ண முடியல, அவங்க எங்க போனாங்கன்னு தான் எனக்கு தெரியல, என்னால அவங்க காப்பாற்ற முடிஞ்சுன்னா சொல்லுங்க நான் காப்பாத்துறேன்னு சொல்றான் நருட்டோ. பார்த்தா ஷிகாகு எதுவுமே பேச முடியாது, அமைதியாவே இருக்காரு. நருட்டோ நான் பேசுறது கேட்கான்னு சொல்லிட்டு அவர் கேட்காரு. ஷிகாகு என்னதான் நடக்கு நீங்க சொல்லுங்க, சிக்கமருல என்னால சென்ஸ் பண்ண முடியல, எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் நருட்டோ. எனிமி என்ன ஜுட்சு யூஸ் பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியும், அது பேர் வந்து அண்டர்வேல்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சுன்னு சொல்றாரு அவரு. ஒரு பிசிக்கல் பாடியில இருந்து ஆத்மா வந்து வெளியே எடுத்து ஒரு பேரியருக்குள்ள வந்து அடைச்சு வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. என்னது ஆத்மா வெளியே எடுப்பாங்களா, இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்களோட லொகேஷன் மட்டும் சொல்லுங்க நான் போய் அடிச்சு நொறுக்கிட்டு வரேன்னு சொல்றான். இதுதான் இதுல பிரச்சனையே, அவங்களோட லொகேஷன் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு அவரு. ஏன்னா பாடி இருந்தா தான் நம்ம சக்கரா வச்சு சென்ஸ் பண்ண முடியும், ஒரு சோலெல்லாம் நம்மளால சென்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு அவரு. ஷிகாகு சொல்றாரு இந்த மாதிரி பிரச்சனை அலைட் சினி ஃபோர்ஸ்ல வருதுதான், அதனால நீ பேட்டில் ஃபீல்ட்ல வந்து வேற மாதிரி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உன்னோட எனர்ஜி வந்து நீ ரொம்ப யூஸ் பண்ற, அதனால இந்த 4 பேருக்கு நீ ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. என்னது வெறும் 4 பேர் அப்படிலாம் சொல்லாதீங்க, ஷிகமர் வந்து உங்க பையன் சொல்றான் அவன். அது மாதிரி ஷீனோ ஈனோ அவங்க எஃபர்ட் போட்டு அவங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க, நீங்க என்ன மாதிரி அப்பான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். எல்லா ஸ்ட்ராட்டஜியும் போட்டு பார்த்துட்டேன், அதனால தேவையில்லாம இந்த 4 பேருக்கு வந்து எல்லாரும் நான் இலக்கு விரும்பணும்னு சொல்லிட்டு இருக்காரு ஷிகாகு. உன்னோட டியூட்டி என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒயிட் செட்ஸ் கண்டுபிடிக்காத உன்னோட டியூட்டி, ஏன்னா அந்த ஒயிட் செட்ஸ் கண்டுபிடிக்கல இங்க நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு அவரு. ஏன்னா ஒன்னால மட்டும் தான் அவங்களை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு அவரு. உன்னை நாட்டோ திரும்பி முண்டிக்கிட்டு இருக்கான். உடனே வந்து ஈனோஜி சொல்றாரு ஷிகாகு சொல்றதான் கரெக்ட், நீ உன்னோட மிஷன் மட்டும் கரெக்டா முடியும் சொல்றாரு அவரு. சடனா கட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா நாட்டோ சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் திரும்பி அந்த பேரியர் கட்டுறாங்க. பார்த்து ஷிகமர் மட்டும் தனியா மாசம் வந்து நின்றுட்டு இருக்கான். ஆல்ரெடி சொல்லிட்டோம்டா நாங்கெல்லாம் இம்மோர்டல் கிவ் அப் பண்ணிட்டு ஒரு முறையாவது போயிருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. நீங்க என்ன செஞ்சாலும் இந்த பேரியர் எல்லாம் உடைக்க முடியாதுன்னு சொல்றாங்க அவங்க. ஆனா அவனுங்க எல்லாம் மதிக்கவே மாட்டேங்கானு. கீபா அனல் வேகத்துல வந்து ஃபேங்க போட வரான் அவன். யார்டா நீங்க முட்டாள், நீங்க மாட்டி சாவக்கே வரீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் சக்கோனு. சடனா பார்த்து அந்த ரேஷமோன இதுல இருந்து துறக்கான். பார்த்தா அதுல இருந்து குணாயா அனல் வேகத்துல வருது. பார்த்தா கீபம்ல அந்த அட்டாக் உள்ள போகுது. அதுக்குள்ள நெஜி உள்ள வந்துட்டான். 8 டைகிராம் ஏர் பாம்ஸ் சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு வீசான். பார்த்தா கீபாவை அசால்ட்டா காப்பாத்தி விட்டான் நெஜி. பார்த்தா ஆளுக்கு அவனுக்கு ஜுட்சுவை போட்டு அங்க தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஜீரோபு வந்து அவனு ஸ்டோன் ஜுட்சுவை வச்சு பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான் கீபாவையும் அக்கமாருவி. இதுல ஒரு பக்கம் கிடமாற அனல் வேகத்துல வந்து நெஜியை அடிச்சு நொறுக்க போறான் அம்ப வச்சு. பார்த்தா அதுக்குள்ள சோஜி வந்து நெஜியை காப்பாத்திட்டான். பார்த்தா அந்த அம்பு சுத்தி போய் டையாவே நொறுக்கி எரிஞ்சிட்டு பார்த்தா அந்த கிடமாறு உடவே மாட்டுக்கு அவன் பாட்டுக்கு அம்ப விட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். பார்த்தா சோஜி அவன் சூப்பர் எக்ஸ்பென்சிவ் ஜுட்சுவை வச்சு பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். சடனா டையாவை கெஞ்சுட்சுவை போட்டு மான்சரை வச்சு ஒரு ஆளையா துரத்திக்கிட்டு இருக்கா. உன்னோட சக்கரம் மட்டும் ஈட் பண்ணிட்டு உன் கதை முடிஞ்சிருடா சோஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா சோஜியோட சக்கரம் கடிச்சு முழுங்க போகுது. பார்த்தா அந்த கதவை பக்கத்துல சோஜி மோதுறான். சடனா திரும்பி குணைய வச்சு அட்டாக் பண்றாங்க. அதுக்குள்ள ஷேடோ புல் ஜுட்சுன்னு சொல்லிட்டு சிக்கமர் வந்து சோஜியை காப்பாத்திட்டான். காப்பாத்துன அடுத்த செகண்ட் அந்த குணைய வச்சு தரையில அடிச்சோம்னா அந்த இடம் அப்படியே உடைய ஆரம்பிக்கி. என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஒன்னு சிக்கமர் சொல்றான் நம்ம போட்ட பிளான் எல்லாம் ஒர்க் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு. டே நான் வேணுக்குனே தான் உங்க தரத்தளத்தை உடைக்க நினைச்சேன், அது கரெக்டா முடிச்சுன்னு சொல்றான் அவன். உடனே சக்கோன் சொல்றான் வேணுக்குனே தரையை ஏம் பண்ணி அட்டாக் பண்றது கண்டி தானே இவ்வளவு பண்ணீங்க, அதே மாதிரி அது உடஞ்சிட்டான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான் சக்கோனு. பார்த்தா அந்த ரேசமன் கதவை அப்படியே சாயுது. என்னது நாங்க டிராப்ல மாட்டிட்டோமா, நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்லடா, நாங்க இதை பத்திலாம் பயப்பட மாட்டோம்னு சொல்றான் சிக்கமரு. உடனே டையோ சொல்ற டே நீங்க வந்து எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே சிக்கமர் சொல்றான் நீங்க தாண்டி எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கன்னு சொல்றான். நீ கடைசி 10 விட நாங்களாம் ஸ்ட்ராங் ஆயிட்டோம், ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டோன்னு சொல்றான் சிக்கமரு. சிரிச்சுக்கிட்டே இருக்கான். உடனே சிக்கமர் சொல்றான் ஆல்ரெடி நீங்க இறந்துட்டீங்க, இந்த வாருக்கு வந்து உங்களை டூல் மாதிரி யூஸ் பண்றான், இதுக்காண்ட நீங்க இப்படி பண்றீங்க, வெறும் ரிவெஞ்ச் கண்டிங்க இவ்வளவு மோதிரீங்கன்னு சொல்லி சிக்கமர் கேட்டுக்கிட்டு இருக்கான். அது மாதிரி காராவோட பிரதர் தான் உங்க கூட சண்டை போட்டாங்க, நீங்க எதுக்கு எங்க கூட மட்டும் சண்டை போட வரீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அவனுக்கு சொல்றாங்க என்னது நாங்க வார் டூலான்னு சொல்லிட்டு கேட்காங்க. அவங்க அப்படி சொன்னோன்னே சக்குன் அப்படி நக்கலா சிரிக்கான். டே நாங்க வந்தது ஒண்ணு இந்த வார் கண்டிலாம் ஒண்ணு வரலடான்னு சொல்றான் கிடமாரு. இந்த ரீஅனிமேஷன் ஜுட்சுவை நாங்க லார்டு ஒராச்சி மாருக்கு உண்மையே இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்களே வந்தோம்னு சொல்றான் சக்கோனு. லார்டு ஒராச்சி மாரி எங்க 4 பேருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு, அதோட ரிசல்ட் தான்டா இதுன்னு சொல்றான் சக்கோனு. அப்படி பழச காட்டுறாங்க. பார்த்தா அப்போ ஒராச்சி மாதிரி எல்லா பிரிசனரும் இறக்கி விட்டு எல்லாத்தையும் சண்டை போட விட்டுருப்பான். அதுல 4 பேர் மட்டும் தான் மிஞ்சிருப்பாங்க, அதான் இந்த 4 பேர். உடனே ஒராச்சி மாதிரி சொல்றான் நீங்க மட்டும் சீரியஸா சண்டை போடணும், அவங்க எல்லாத்தையும் கொன்றுன்னு சொல்லியிருக்கான். அப்ப சீரியஸா சண்டை போட்டு மிச்சம் 4 பேர் தான் உயிரோடு இருக்காங்க. அப்போ ஒராச்சி மாதிரி சொல்றான் நீங்க மட்டும் எனக்கு எல்லாமே உதவி பண்ணுங்க, உங்களுக்கு கிரேட்டர் பவர் தரேன்னு சொல்லியிருக்கான். அப்போ பார்த்தா அந்த சமயத்துல தான் ஹிடன் லீஃப் அட்டாக் பண்ணல. நிஞ்சா ஆர்ட் 4 ஃப்ளேம் ஃபார்மேஷனை போட்டு தேர்ட் ஹுக்கு அதுக்குள்ள வச்சு சீல் பண்ணி லாக் பண்ணிருக்கானுங்க அவனுங்க. ஒராச்சிமாரு சார் ஜுட்சுனால எல்லாமே பெஸ்டா தான் இருக்கும், அதுல ரொம்ப அல்டிமேட் ஜுட்சுனா அது என்ன தெரியுமா, அதான்டா ரீஅனிமேஷன் ஜுட்சுன்னு சொல்றானுங்க அவனுக்கு. உடனே அதுக்கடுத்து அடுத்த சீனை கட்டுறாங்க.
ஒராச்சிமாரு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கிழட்டு போய் என் கையவே வெட்டிட்டானு அப்படின்னு சொல்லி டென்ஷன்ல பேசிக்கிட்டு இருக்கான். என்னோட கண்டிஷனை பார்த்து என்னை கொன்னு எரிஞ்சிடலாம் தானடா பாக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 சவுண்ட் நிஞ்சாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். முடிஞ்ச ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றான். சடனா சக்கோன் வந்து அவன் கழுத்தை தொட்டு பார்க்க பார்த்தா அந்த கேர்ஸ் மார்க், என்னோட கேர்ஸ் மார்க் உங்கள்ட்ட இருக்க வரைக்கும் உங்களால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்றான் ஒராச்சிமாரு. ஹிடன் லீஃப் அழிக்கிறதுக்காண்டி நான் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணது தோத்தாலும் உங்களால நிறைய யூஸ் இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்காண்டி உங்களுக்கு பரிசு தாரேன், என்ன வேணுமோ கேளுங்கன்னு சொல்றான். உங்களுக்கு எதுவுமே தேவையில்ல, எங்களுக்கு பவர் கிடைச்சா மட்டும் போதும்னு சொல்றானுங்க அவனுக்கு. உங்களுக்கு பவர் தானே வேணும், அதை நான் தரேன்னு சொல்றான் ஒராச்சிமாரு. கபுட்டோ இவனோட சாம்பிளையும் எடுத்துக்கோன்னு சொல்றான் அவன். உங்களோட பவர் அடுத்த லெவல் என்ன தெரியுமா, பழுதிருக்கும் இதயமா மாறிடும் அப்படின்னு சொல்றான். உங்களோட ரிவெஞ்ச் எந்த அளவுக்கு நீங்க எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பவர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் சொல்றான். அதான் அந்த கேர்ஸ் மார்க்கோட பவர்னு சொல்றான். இந்த பிட்வீனுக்கு வந்து நடுவுல வந்து ரீஅனிமேஷன் ஜுட்ஸு வருமான்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்கானுங்க. நீங்க உங்க சாவுக்காண்டி பயந்து இறந்தாலும் பிரச்சனை இல்ல, எப்படியும் ஒரு நாள் எந்திப்பீங்க, அந்த சமயத்துல நீங்க அல்டிமேட் பவரோட வருவீங்கன்னு சொல்றான் அவன். அடுத்தவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்த்து நீங்க ரொம்ப கோவப்படுவீங்க, அதுலயே உங்களுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகும் சொல்றான் அவன். நீங்க எவன் மேல கோவப்பட்டு இறந்தீங்களோ திரும்பி கண்டிப்பா ரீசரக்ஷன் பண்ணப்படுவீங்க, அப்படி ரீசரக்ஷன் பண்ண போயில கண்டிப்பா ரிவெஞ்சுக்காண்டி நீங்க வருவீங்க, நீங்க பழித்திருக்காண்டி வருவீங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும்னு சொல்றான். பார்த்தா அந்த சமயத்துல பிளட் சாம்பிள் ஆட் பண்ணி எல்லாத்தையும் இந்த பவரை கொடுத்து வச்சிருந்திருக்கான். அப்பவே ஒராச்சிமாரு உங்களோட புது பவர் நீங்க அப்பதான் கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லியிருக்கான் அவன். இன்னைக்கு லார்ட் ஒராச்சிமாரு சொன்ன மாதிரி எங்களுக்கு புது பவர் கிடைச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. லார்ட் ஒராச்சிமாரு சொன்ன பழுதி இருக்கும் பவரை இதாண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. சடனா பார்த்தா ஒரு மாதிரி பர்பிள் சக்கரால அவன உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு. எங்களோட வெறுப்பு தாண்டா எங்களோட பவர்னு சொல்றானுங்க அவனுங்க. எங்களை இனிமேல் யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது சொல்றானுங்க. ரீஅனிமேஷன் ஜுட்ஸ்ல எங்களை ஒண்ணுமே செய்யாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா 4 பேர் பவர்ல பறந்துகிட்டு இருக்காங்க. வெறும் ரிவெஞ்சுக்காண்டியோட இவனுக்கு உயிரோட வந்திருக்கான்னு சொல்லி கீபா பாத்துக்கிட்டு இருக்கான். உன்ன சிக்கமர் சொல்றான், இவனுக்கு பேசுறது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா நம்ம இனிமேல் சீரியஸா சண்டை போடணும்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் நருட்டோ ஒரு ஆளே தேடி தேடி வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா அவனால கண்டுபிடிக்கவே முடியல. பார்த்தா ஜிரோபு வந்து சோஜியை போட்டு வெளுத்து எரியுதான். பார்த்தா கம்ப கொண்டுல அடிச்சு வீசுதான் அவன். கிடமரு வளைச்சு நெஜி அட்டாக் பண்ணலான்னு பார்க்கான். பார்த்தா நெஜி மாசம் வந்து அடிச்சு இருக்கான்னு பார்க்கான். பார்த்தா ஜென்டில் ஃபிஸ்டியம் அசால்ட்டா தடுத்துக்கிட்டு இருக்கான். என்னடா என்னோட ஜென்டில் ஃபிஸ்டியம் ஒர்க் ஆக மாட்டேன்னு சொல்லி நெஜி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு அடி அடிச்சு நொறுக்க நெஜியவே. பார்த்தா நெஜி ஈக்குவலுக்கு அவனும் பவர் ஆயிட்டான் கிடமாரு. இங்க ஒரு பக்கம் கீபா வந்து உள் ஃபேங்கெல்லாம் போட்டு பார்க்கான். பார்த்தா அவனுக்கு அட்டாக்கே விட மாட்டுக்கு அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு நிக்கான் அவன். சக்கோன்னு சொல்றான், டேய் உங்க பவர்லாம் வேஸ்டா, இதெல்லாம் எங்கள்ட்ட ஒர்க் ஆக சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இந்த கேர்ஸ் மார்க்கோட பவர் உண்மையில சூப்பரா இருக்குன்னு துரத்தி அடிக்கானுங்க. பார்த்தா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான் அவன். கீபாவை அக்கமரையும் தொழிச்சு எரிஞ்சிட்டானுங்க அவனுங்க. இங்க ஒரு பக்கம் சிக்கமர் வந்து ஷேடோ ஸ்ட்ரங்கல் ஜுட்ஸு போட்டு டையோ லாக் பண்ண பார்க்கான். பார்த்தா முடியவே மட்டும் அவன் அசால்ட்டா பிளாக் பண்றான். பார்த்தா அவனோட ஷேடோல மாசம் நின்னுட்டு இருக்காவா. இந்த ஷேடோல இனிமேல் என்கிட்ட ஒர்க் ஆகாதுன்னு சொல்றா டையா. சடனா அவளோட மியூசிக்கை போட்டு மான்சரை வர வச்சு சிக்கமரை தொழிச்சு எரிஞ்சிட்டா. பார்த்தா 4 பேர் செத்த மாதிரி கிடக்கானுங்க. உன்ன டையா சிக்கமர் தள்ள மீச்சு தருதா, நீங்க எல்லாம் வீக்கு, என் பக்கத்துல நிக்க கூட தகுதி கிடையாதுன்னு சொல்றாவா. உன்ன சிக்கமர் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உன்ன டையா சொல்றா, நீ ஒண்ணு நக்கலெல்லாம் சிரிக்க தேவையில்ல, உன்னை வேணுக்குனே தான் பொறுமையா கொண்டுகிட்டு இருக்கோம், நாங்க கொல்லன்னு நினைச்சிருந்தா இன்னத்துக்கு நீ உயிரோட இருந்திருக்க மாட்டேன்னு சொல்றாவா. சரி நீ எங்களை கொல்லன்னு தான் நினைக்க, கொன்னு பாருன்னு சொல்றான் அவன். டேய் உனக்கு இன்னும் தைரியம் இருக்கதான் செய்தான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. என்னோட கோவம் வந்து 100 மடங்கு அதிகரிச்சுட்டா, என்னோட பக்கத்துல கூட உன்னால நிக்க முடியாது சொல்லிக்கிட்டு இருக்காவா. பார்த்தா மான்ஸ்டரை வச்சு அந்த சிக்கமர் தலையே பிடிச்சி தூக்குதாவா. நீ உண்மையிலே நீ வெறிக்கியான்னு சொல்லிட்டு சிக்கமர் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றாவா. உன்னை நெஜிக்கான் ஏன் டைம் இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை சிக்கமர் வந்து சோஜியை கூப்பிடுதான். சோஜி இந்த சண்டை போட்டதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசணும்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்காம உன்னை சோஜி பழசை யோசிச்சு பார்க்கான். உன்னை சிக்கமர் அப்ப சொல்லியிருக்கான், ஹெட் குவார்டர்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க, அந்த ஃபேக்கான ஆளு யாருன்னு கண்டுபிடிக்க கண்டி. ஆமா அது எனக்கு புரியும், இதுல நீ என்னதான் சொல்ல வரன்னு சொல்லிட்டு சோஜி கேட்கான். ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா நாருட்டோ பவர் யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உன்னை சிக்கமர் சொல்றான். அப்பனா இதுல இருந்து என்ன புரியுது, இவனோட ஈவில் பவர் வந்து நாருட்டோ வந்து ஈஸியா சென்ஸ் பண்ணிருப்பான், அதனால கண்டிப்பா அந்த இடத்தை நோக்கி வருவான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நாருட்டோ ஆல்ரெடி அவனோட ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணி எல்லா பேட்டில்ஃபீல்டையும் நோக்கி போய்கிட்டு இருக்கான், இங்கேயும் கண்டிப்பா வருவான்னு சொல்லிட்டு. என்னடா பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு டையா கேட்டுக்கிட்டு இருக்கா. இது என்னோட வெறும் மனசுல உள்ள கற்பனை தான், ஆனா இது கண்டிப்பா நடக்கும் சொல்றான் சிக்கமரு. ஏன்டா என்னோட 3வது ரீசன் எதுக்கு தெரியுமா, உங்களோட டேரக்டர் சண்டை போடல, கண்டிப்பா நாருட்டோ வருவான்னு சொல்றான் அவன். சடனா பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா வெளிய இருந்து ஒரு சத்தம் கேக்கு, என்னன்னு பார்த்தா நாருட்டோ அதை கண்டுபிடிச்சிட்டான். பார்த்தா தலைவர் ராசங்கன் ஜுட்ஸு போட்டு உடைக்க பாத்துக்கிட்டு இருக்கான் வெளிய இருந்து. மிஸ்டர் இன்னச்சி நீங்க சொன்னது கரெக்ட் தான், அந்த பேரியர் உண்மையிலே பெருசா இருக்கு, இது உடைக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நாருட்டோ நீ பண்ண உதவிக்கே போதும்டா, சிக்கமரு இருக்க இடம் மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க ஈஸியா அவனை வெளியே கொண்டு வந்துருவோம், அதனால இங்க இருந்து நீ போயிட்டு சொல்றாரு ஈனோச்சி. இது கரெக்ட் தானே சிக்காக்குன்னு சொல்லிட்டு ஈனோச்சி சொல்லிட்டு இருக்காரு. நாருட்டோ இதை நான் வாங்கவே ஓடுதா, நீனே பாத்துக்கோன்னு சொல்றாரு சிக்காக்கு. பார்த்தா சிக்கமர் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கான அப்பாவும் அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்காரு. பார்த்தா தலைவர் ராசன் சுரிக்கணும் ரெடி பண்ணிட்டான். கீபா கேக்கா நீ முதல்ல இருந்தே நாருட்டோ மேல தான் நம்பிக்கை வச்சிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். உன்னை சிக்கமர் சொல்றான், டே நீங்க 4 பேர் உண்மையிலே ஸ்ட்ராங் தான்டா, அதுல நான் ஒரு தப்பும் சொல்லல, ஆனா நீ கடைசி பண்ண மிஸ்டேக் தான்டா திரும்பி பண்றீங்கன்னு சொல்றான் அவன். டே நாங்க முதல்ல இருந்தே நாங்க தனியா சண்டை போடலடா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்க வெளிய இருந்து எங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்கடா, ஷீனோ ஈனோன்னு சொல்றான் அவன். எந்த சிச்சுவேஷன்லயுமே எங்க காமரேட வந்து நாங்க நம்பிக்கிட்டு இருப்போம், அவங்க எப்பவுமே எங்களை காப்பாத்துவோம்னு சொல்றான் அவன். பார்த்தா நாருட்டோ வெளியே வந்து பெரிய ராசங்கனே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வாட்டி நாங்க தோக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கிடமாரு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவன் அம்ப ரெடி பண்ணி மாசம் நின்னுட்டு இருக்கான். சடனா சிக்கமரு வந்து ஈனோச்சி கான்டாக்ட் பண்ணிட்டாரு. சிக்கமரு கேட்கான்னு சொல்லிட்டு கேட்காரு அவரு. பார்த்தா ஈனோச்சியால சிக்கமர்ட்ட பேச முடியுது. சடனா வந்து ஈனோச்சி ரிலீஸ்னு சொல்றாரு. ரிலீஸ்னு சொன்னோனே அவனுக்கு சோல் அப்படி வெளியே போயிருச்சு. பார்த்தா மேல இருந்து உடைச்சிட்டு வரான் நாருட்டோ. டேய் ஆல்ரெடி உன்னை பாத்துக்க மாட்டா, நீ தானடா அந்த நாருட்டோ பையன் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. டேய் இவன் நம்ம பேரியரே உடைச்சா யாரடா இவனுன்னு சொல்லிட்டு 4 பேரும் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் இந்த பேரியர் உடைஞ்சு நம்ம ஆத்மா வந்து நம்ம உடம்ப நோக்கி போயிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா அந்த 4 பேரும் நம்ம இங்க இருந்து போறதுக்குள்ள இவனை கதையை முடிப்போம்னு சொல்லிட்டு நாருட்டோ கதையை முடிக்க வேகமா வராங்க. பார்த்தா நாருட்டோ அதுக்குள்ள வந்து ராசங்கன் ஜுட்ஸு ரெடி பண்ணிக்கிட்டு வரான் தலைவன். ராசங்கனை வச்சு ஒரு போடுதான். பார்த்தா இந்த பேரியர் உடைஞ்சு
உடஞ்சு தும்பு தும்பா போயிருச்சு. அதுக்கப்புறம் கபட்டா கட்டுறாங்க, பார்த்தா அந்த 4 கல்லும் உடையுது. இந்த கேர்ஸ் மார்க் பவரை பத்தி நான் நிறைய இன்டெல் கேதர் பண்ணிருக்கேன், இதுவே எனக்கு போதும்னு சொல்றாங்க. பார்த்தா எல்லாருமே உயிரோட வந்துட்டாங்க. ஒன்னு நெஜியை கெட்டி பிடிச்சு அழுவுதா ஹினாட்டா. இங்க ஈனோ வந்து சிக்கமரையும் சோஜியும் கெட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிட்டா. உன்னை சிக்கமர் சந்தோஷமா சிரிக்கான். எனிமியோட சக்கரம் நம்ம வந்து ஓரளவுக்கு சென்ஸ் பண்ணியாச்சு. இந்த வாரம் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்றான் நாருட்டோ. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. See you, bye.